கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், அந்த திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் நாம் 18 வாசிப்போமானால், உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விடுவான். யார் உத்தமன்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவர் வழிகளில் நடக்கிறவன் உத்தமன். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வஞ்சகமான காரியங்களை செய்யக்கூடாது, பண ஆசை பொருளாசை இருக்கக்கூடாது. தேவனுக்கு எது பிரியமான காரியங்களோ அதை நாம் அறிந்து தேவனுடைய திருவசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவர்கள்தான் உத்தமனாக இருக்க முடியும். வேதத்திலே நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தார். அவர் உத்தமத்திலே நடப்பதற்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார். அவருடைய கிரியைகளை நம்மிடத்தில் வெளிப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனாய் நடக்கிறவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. நாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தையும் அக்கிரமத்தையும் துன்மார்க்கமான வழிகளில் நடக்கும் போது போக வேண்டிய ஒரு பாதையை நாம் அறிந்து அந்த பாதை தேவனுக்கு பிரியமான பாதையா என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அந்த வழி அது இடுக்கமான வழியாக இருக்கும், அது தேவனுக்கு பிரியமான வழியாக இருக்கும். இன்னொரு வழி அது தேவனுக்கு பிரியமில்லாத வழியாக இருக்கும், அது பாவ வழியாக இருக்கும். அந்த பாவ வழியை நாம் பின்பற்றுவோமானால் நிச்சயமாக பாவத்திலே விழுந்து நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவோம். நாம் போகிற பாதை உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பாதையாக இருந்தால் நாம் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். நமக்குள் ஒரு பரிசுத்தம் ஏற்படும். நமக்குள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் வாசம் பண்ணும் போது நமக்குள் அந்த உண்மை வெளிப்படும். நாம் என்ன காரியத்தை பின்பற்றி நடத்துகிறோம் என்பதை குறித்து நம்மை நாமே நிதானித்து நாம் என்ன பண்ணணும்? சோதித்து அறியணும். எந்த வழியில நாம் நடக்கிறோம்? இரு வழியிலே நடக்கிறவன் ஒரு வழியிலே விழுந்து போவான். அந்த ஒரு வழி எது என்பதை நாம் அறிவோமானால் நிச்சயமாகவே உண்மையுள்ள வழியை அறிந்து கொள்வோம். பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம். அப்போ நாம் உண்மையாய் நடக்கும் போது நிச்சயமாகவே நாம் ரட்சிக்கப்படுவோம். இரு வழிகளில் நடக்கிறவன் எவன்? பாருங்க, தேவனுக்கு பிரியமாகவும் இருப்பாங்க, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சும் நடப்பாங்க, உலக பிரகாரமான ஜீவியத்தையும் அவங்க செய்வாங்க. இவர்கள் தான் இரு வழிகளில் நடக்கிறவங்க. ஏதாவது ஒன்றிலே விடுவாங்க. தேவனுடைய ரட்சிப்பு அவருக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார்களானால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனுக்காக உண்மையாய் அவர்கள் ஜீவிப்பார்கள். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாகிய சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை அவர்கள் செய்யும் போது ஒன்று அதிலே விடுவார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போகிறான், விசாலமான வழியிலே போகிறவன் அவன் பாதாளத்திலே போய் விடுவான். நாம் வழி எதை அறிந்திருக்கிறோம்? நித்திய பரலோக ராஜ்யத்திற்குரிய வழியா இல்ல நித்திய ஆக்கினைக்குரிய வழியா என்பதை நாம் அறிந்து ஒன்றிலே நாம் நடப்போம். உண்மையாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நித்திய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வருவார். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த உலகத்தை இச்சைத்து உலகத்தின் பின்னால் ஓடுகிறவன் அவன் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான். இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவன் வழிகளிலே நாம் நடப்போமானால் நிச்சயமாய் பாதாளத்துக்கு கடந்து போவோம். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் அவரை பின்பற்றி நாம் நடப்போமானால் நித்திய பரலோக ராஜ்யத்திற்குரிய வழியை நாம் கண்டடைவோம். இரு வழிகளில் நடக்கிறவன் இதில் ஏதாவது ஒன்றிலே விழுந்து விடுவான். நாம் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, இல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் நடக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிவோம். நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா?
உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், இருவழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஏதாவது ஒன்றில் விழுவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறது போல, என் தகப்பனே என்னை காத்துக்கொள்ளும், கரம் பிடித்து வழி நடத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உத்தமத்திலே நடத்தும், கரம் பிடித்து இயேசப்பா அவருடைய கைவிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனுமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.